ஒன்றை உருவாக்காது. அதே சிஎஸ்எஸ் சபைக்கு, நான் கல்யாணம் பண்ண சிஎஸ் சபைக்கு என்னை பிரசங்கத்துக்கு ஒரு ஆள் கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், நான் வரவே மாட்டேன், வந்தால் உங்கள் சர்ச்சுக்கு பிரச்சனை உண்டாகும். நான் இப்படியே சொன்னேன். இல்லை, நீ வரணும், உன்னை சாட்சியை கொடுக்கணும். அப்போ நாங்கள் சாட்சி கொடுக்கணும் போகல. நான் சொன்னேன், 5 பேர் இந்த எனக்கு விரோதமாக திரும்புவாங்கன்னு சொன்னேன். 5 பேர். இவன் உண்மையிலேயே பாஸ்டர்கிட்ட பேரை கொடுத்துட்டான் போல இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில். அப்போ புதிய பாஸ்டர், பழைய பாஸ்டர் இல்லை, புதிய பாஸ்டர், மலையாளம் பேசுகிற பாஸ்டர், அவர் அங்கே சார்ஜ் இருக்கார். அப்போ அவர் எல்லோரும் ஒரு அத்தியகம் வந்துட்டுண்டு, ஒரு அத்தியகம் வந்துட்டுண்டு, ஐயாள் இப்போ നിങ്ങൾക്ക് ஒரு பிரசங்கத்தை இங்கே தரணும். அப்போ எல்லோரும் திரும்பி பார்க்கணும். நானும் திரும்பி பார்க்க, இவன்டா வரான்னு ஒருத்தனையும் காணணும். அவன் பிறகு சொல்ல, நடுவில் சொல்ல, ஒன்றைத்தான். அவன் திரும்பி பார்க்க, ஒருத்தனையும் காணும். ஒன்றைத்தான் பிறகு சொல்ல, டி சும்மா இருந்தா ஜெபிக்கார் மரியாதையை போறியா இல்லையா? நாம் ஒன்றும் பிரச்சனையாகும்டா, பிரச்சனையாகும். அவனே போ. நான் போனேன். அப்போ எனக்கு அந்த ஒரு குறிய கூண்டை தந்தார் அவர் பாஸ்டர். கூண்டுக்குள்ளே நான் என்ன கூண்டுக்குள்ளே நீங்கள் தெரியல நினைக்க மாட்டேன் எழுட்டேன். கூண்டு வழியில் மயக்க பிடிச்சதுன்னேன். சிஎஸ் கோயிலில் 10 நிமிஷத்துக்கு மேலே 15 சொல்ல பிரசங்கம் பண்ண எழுச்சி ஓடி போடுவேணும். அன்னைக்கு 2.5 மணி நேரம் பிரசங்கம், ஒரு குண்டூசி விட செய்யலை. ஆனால் 5 பேர் எழும்பி, அதே 5 பேர் எழும்பி பாஸ்டருக்கு துண்டளி விடுவோம், நிறுத்த சொல்லுது. அப்போ பாஸ்டர் பிறக்க ஓடி போய் துண்டு போவான், வாங்கிச்சு பார்க்கும், பிரசங்கம் நன்னாயிட்டு போயிட்டு இருக்குது, நீங்கள் போவீங்கன்னு சொல்லுவார். அடுத்து மறுபடியும் துண்டு கொடுப்பாங்க, மறுபடியும் 5 முறை கொடுத்தாங்க. 5 முறையும் பாஸ்டர் தான் சொன்னேன். அது பேசு எனக்கு கேட்கும். நான் ஆண்டவர் சொல்ல வந்த எல்லாம் சொல்லிவிட்டு, அன்றைக்கி நிறைய வியாதியெல்லாம் சுஸ்தமாக்கினார். சொன்னார், சபை 2 விட்டு போகும். கடைசியில் சபைக்கு ஆப்பு வச்சுட்டு வந்தேன். சபை 2 விட்டு போகும், ஆப்பு. நல்லா இருந்த சபை. ஒரு 5 பேர் எழும்பி அங்கே 2 பேர் அடி வச்சு சபை பிரிஞ்சு இந்த ஹைச்சமஸ்ன்னு சபை வச்சுருக்கு. நீங்கள் போகிற வழியில் பங்கு லெஃப்டில் இருக்குது, தாஸ் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. தீர்க்க தரிசனம் நான் உரைச்சது, நான் உரைச்சா அவ்வளோதான் மேட்ரு. அப்படி சபை அன்னையிலேருந்து சிஎஸ்சியில் ஒதுக்கிச்சுன்னு என்ன, நான் அரசிக்கு வேண்டாம், சிஎஸ்சிக்கு வேண்டாம், பெந்திகோஸ்தார்களுக்கும் வேண்டாம். ஏதாவது பெந்திகோஸ் சபை என்ன கூப்பிடுவானா, ஈஞ்சக்கோட்டில் ஒரு சபையில் கூப்பிட்டா மோகன் நின்று அங்கே சொன்னார், சபை கட்டப்படணுன்னார். சபை கட்டப்படணும் சொன்னார். அவனோட சாப்பாடு வழியில் இப்போ சபை கட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்னை பார்த்தாலே பேச மாட்டான், பார்த்தாலே பேச மாட்டான். ஆகவே தமிழ்நாட்டில் 26 வருஷமாக ஊழியம் செய்து ஒரு 3 நற்செய்தி கூட்டம் மட்டும்தான் நடத்தியிருக்கோம். ஒன்று நெய்யூர், ஒன்று மேக்கா, இந்த இடத்து பாருன்னா ஒரு சிஎஸ்சி சபை, அடுத்து நாசரேத்து, அங்கே ஒரு சபை, 3 தான். இப்படி ஒரு ஊழியக்காரனுக்கு அது கிடைக்குமா? கிடைக்காது. அடுத்து ஒரு சிஎஸ்காரன் விருதுநகரில் இருந்து வரான், சர்ச்சு கட்ட பணம் வேணும். நான் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறேன், வாய்ப்பு இருந்தால் தரலாம், சர்ச்சு தானே. அதுக்கப்புறம் அவன் ஃபோன் போட்டு டோஸு 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 சாம டோஸு கொடுக்காதனால இப்போ ஒரு சர்ச்சுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தான், சாப்பாடு கொடுத்தான், 1 லட்ச ரூபா கொடுத்தான். 18ஆம் தேதி செக்கு கொடுத்தேன், 1 வாரம் டைம் கேட்டேன். 18ஆம் தேதி முடியாது, வாரம் வெள்ளிக்கிழமை போட்டணும். அதே 18ஆம் தேதி ஏன்னா பொண்டாட்டியை ஃபோன் பண்ணி அவன் சொல்லுவான், பைசா தந்தலைக்கு நான் அவன் சாருக்க முன்பு நானும் தூக்கி சாவோன்னு. சும்மா கொடுக்குற காசு. ஒரு சர்ச்சுக்கு 1 லட்ச ரூபா சாப்பாடு கொடுத்தது. 18ஆம் தேதி செக்கு போட்டேன், அன்றைக்கி முடியலை, வெள்ளிக்கிழமை கொடுத்துருந்தாச்சு. அது தந்தலைக்கு நானும் தூக்கி சாவோன்னு. ஓசில் கொடுக்கறதுக்கே இவ்வளோ வீராப்பா. இதற்கதான் அந்தி கிறிஸ்துக்கள், இதான் அந்தி கிறிஸ்துவள். இந்த 1 லட்ச ரூபா இவ கடன்பட்ட சர்ச்சுன்னு, கடன்பட்ட காசுன்னு நினச்சிருப்பா, இனி வச்சிருப்பா வயிட்டு வேட்டு. நன்மை செய்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்ச அளவு செய்கிறோம். நான் சொன்னேன், போன வருஷம் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்த ஊழியம். தமிழ்நாட்டில் ஒரு ஊழியம் சொல்ல முடியுமா? ஒருத்தனை சொல்லுங்கள், தசம் வாங்குறான் பாட்டிகளை வச்சு, ஒருத்தனை சொல்லுங்க. அப்போ கர்த்தர் சொல்லுவதை நான் சொல்லுவேன், கர்த்தர் செய்ய சொன்னதையும்
நான் செய்வேன். அது பொண்டாட்டி தடுத்தாலே நிற்க மாட்டேன். நான் கர்த்தருக்கு மட்டும் கட்டுப்பட்டவன். என் மனைவி சொல்லுவா, இப்படி சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் ஏழைக்கு கொடுங்க, இவாள் கொடுக்காதீங்க, பணக்கார வயல் வேணும். பசியோடு இருக்கிறவனுக்கு பணம் என்ன? நான் பசி இல்லாமல் 41 நாள் இதே மண்ணில் என் மனைவி என் பிள்ளைகளோடு இருந்தவங்க தான். 41 நாள் பச்சை தண்ணி வரைக்கும் இல்லாமல். அவள் யார் வந்து சாப்பாடு கேட்டாலும் ஐ ஆம் ரெடி. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. வட்டிக்கு வாங்கி கொடுப்பேன், குட்டிக்கு வாங்கி கொடுப்பேன், லோன் எடுத்து கொடுப்பேன். நன்மை செய்கிறதுக்கு கையில் இருந்தால் மட்டும் கிடையாது, நமக்கு மனசு இருந்தால் எல்லாம் திறக்கும். நேற்றுக்கு ஒரு 5 பேர் வந்தாங்க, ஒரு 5 லேடிஸ் வந்தாங்க. ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்க கேட்குறாங்க. அது சர்ச்சு கட்டுறதுக்கே ஆர்சி சர்ச்சு கட்டி கொடுக்க கேட்குறாங்க. நான் புதன்கிழமை வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் எந்த ஊழியக்காரன் சொல்லுவானா? செய்ய மாட்டான். ஏன்னா நீ உள்ளே இருந்து கூப்பிடுறது இயேசு தானே கூப்பிடுவேன். ஆனால் அங்கே அடுத்து நான் என்ன அங்கே பிரசங்கத்தை இப்படியும் பிரதிஷ்டைக்கு என்ன விழிப்பணும்? நாங்கள் மணி அடிச்சுன்னு வர மாட்டேன். எல்லா சுருவங்களுக்கும் ஒரு ஆப்பு ஜபம் பண்ணிட்டு தான் வருவேன். அப்போ அந்த மொத்த சர்ச்சை வந்து விவசாயிரும். கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் ரோமனுக்கு ரோமனாகவும். நமக்கு தேவை எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், மெய்யா ஏற்றுக்கொள்ள வேண்டும். கையை தட்டலாம், பொய்யா இல்லை. எப்படி ஒரு ஆர்சிக்காரன் நமக்குள்ள இழுக்கணும், அதான் பார்க்கணும். நன்மை செய்யணும், அப்படி பிடிச்சுக்கிடணும். அந்த ஆர்சி ஃபாதர் வந்து என்னை கட்டி பிடிக்கிறார். சர்ச்சு கட்டித்தலான்னு சொன்னதும் கட்டி பிடிக்கிறாரு. ஒரு கண்ணில் கண்ணீர். ஒரு ஆலயம் கட்டுறது, தேவனை ஆராதிப்பேர் இடமில்லை. இந்த பெரிய பிரபலமான ஊழியக்காரன் நினைச்சா எத்தனை ஆராதனை ஸ்தலங்கள் கட்ட முடியும்? எத்தனை சின்ன சின்ன ஊழியங்களுக்கெல்லாம் சர்ச்சு கட்டி கொடுக்கலாம்ல. எவனா செய்வானா? கொடுக்க மாட்டான். நானும் தூதரில் கூப்பிட்டு அடுத்து இயேசுவை கூப்பிட்டான் தான். அதே மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் வெறும் இயேசுவை கும்பிடக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அவன் நித்திரவளை கடற்கரையில், சின்னத்தோட கடற்கரையில் ஜோமனை போனால் எத்தனை சுருவங்களில் கடலில் தூக்கி போட வச்சோம் தெரியுமா நாங்கள் ஊழியத்தில். அதனால் கடைசியில் என்னையும் என் பொண்டாட்டியும் கடலில் தூக்கி போட ரெடி ஆச்சிடும். சர்ச்சில் ஒரு ஃபாதர் இருந்தார். சபையிலே எங்களை வர வச்சு, நீங்கள் இந்த மாதிரி பிள்ளைகளை மனமாற்றம் செய்து சுருவங்களை கும்பிடாடம் ஆக்கி போட்டு. ஆமாம், தான் உண்மை. நான் எங்கே ஊழியோ அதான் செய்வேன். கொள்கையில் மாற்றம் இல்லை. களிமண்டையெல்லாம் கும்பிட ஆண்டவர் சொல்லலை. மேலே வானத்திலும் கீழே பூமியில் என கொப்பான சுருவங்களையாவது நீ நமஸ்கரிக்க வேண்டாம். இந்த வசனத்தை கீழ்ப்படி. சின்னத்தோட அந்த ஃபாதருக்கே சொன்னேன், சர்ச்சில் ஃபாதர். அப்புறம் சேர்ந்து செய்வோம். காரணம் என்ன? ஈகோ. நாங்கள் அங்கே போனால் அந்த மக்கள் அத்தனை எங்ககிட்ட வரும். ஃபாதர் அங்கே ஒத்தைக்கு நிற்பார். அந்த ஈகோனால் சொன்னது. பரவ எங்கள் ஊரில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை உத்தரவு போட்டாங்க. பங்கு பேரில் தீர்மானம் ஏற்றினாங்க. வர சொன்னார், சொடுக்கு விட்டார். தேசத்தை அழிப்பேன்னு சொன்னார். ஆனால் சின்னத்துறையை மட்டும் அழிக்க மாட்டேன்னார். ஜல பிரளயம் வந்தது, சின்னத்துறையில் ஒரு சேதம் கிடையாது. எங்கள் கால்பட்ட இடம் இன்னைக்கும் அப்படித்தான் இருக்குது. ஒரு உயிரோட சாகலை. குமரி வரலாறு எடுத்து பாருங்கள். நீங்கள் சுனாமி காலத்தை எடுத்து பாருங்கள். நாங்கள் ஊழிய வீட்டில் ஒருத்தன் செத்துருக்கானு. சுனாமியே வரல, பின்னாடி தான் போச்சு, முன்னாடி வரல. இவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொள்ளுகிறார். அவள் இங்கிருந்து உதடு திறந்து வருகிற வார்த்தைகளெல்லாம் கர்த்தருடையது. கீழ்ப்படிங்க, செவி கொடுங்க, பிழைச்சிருங்க. இயேசு வரத்தான் போகிறார். இப்போ இயேசு என்று தான் வருவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை நீங்கள் ஒரு டேட்டு சொல்லுங்கள். நான் சொன்ன டேட்டுங்க நீங்கள் ஒரு டேட்டு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், இயேசு என்ன வருவார்? இயேசு வரணும் இல்லை, வந்தே ஆகணும் இல்லையா? வந்தே ஆகணும் இல்லை. எப்போ வருவார்? வேறு அவரால் சொல்லுங்கள். நீங்கள் நினைப்பீங்க நம்ம இப்போ வந்தால் நம்ம போய் செத்துருவாங்களோ, இப்போ நம்ம சாவிட பிற்காலத்தில் வரட்டோன்னு. அப்போ யாது காலத்தில் அப்போ பைபிள் பொய்யாகணுமா? பைபிள் புறஜாதி சொல்லுவாங்க இல்லை, ஆண்டவர் வருவார்னு எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணாங்க. எப்படா வருவார்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லணும்? சொல்லிக்கிறேன். 2043 2083 பாரு, உலகமே இருக்காது. முதல் அடி 2043. அங்கிருந்து முன்ன இல்லை, உலகமே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். உங்கள் ஊராக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடுங்க.
அவங்கவுங்க ஊரை போட்டோ எடுத்து வச்சுடுங்க. பிற்காலங்களில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க பிரயோஜனப்படும். மொத்த ஊரையும் மொத்த நாடையும் மொத்த கன்றையும் மொத்த நாடுகளையும் அழித்து அவர் தேவன் என்று காண்பிக்க வருகிறார். வியாதியை சுஸ்தமாக்க வரல. இப்போ பாவம் செய்தவனை கொன்று நரகத்துக்கு அனுப்பவும் பரிசுத்தவானவனை அழைத்து செல்லவும் வருகிறார். அப்படி நோக்கமே அதான். ஆகவே முடிந்தால் பாவத்தை விட்டு விடுங்க, இல்லைன்னா அவர் கையால் சாகிறதுக்கு ரெடி ஆகுங்க. எது வேணுமோ நீங்கள் டிசைட் பண்ணுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். களி கூறு, களி கூறு, கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதியன செய்திடுவார். அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்த வேத வசனங்களுக்கு செய்தி தந்தாச்சு. இனி கடைசியாக முடிவுரையாக ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லுங்கள். அதுக்கு சுருக்கமாக விளக்கி சுருக்கமாக முடித்து அனுப்பிடலாம். எனிபடி? எரேமியா 4:17 என்ன வசனம்? கலகக்காரர்கள், அதான் அந்த கிறிஸ்துக்கள். உட்காரு. சுற்றி திரிகிற ஜனங்கள் எல்லாம் கலகக்காரர்கள், எனக்கு விரோதமாக கூடுகிற ஒரு கூட்டம். இப்போ நாங்கள் தான் பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஜீவொளி ஜெபகோரம் புத்தகத்தை அச்சிட்டு இலவசமாக கொடுக்குறோம். இலவசமாக கொடுக்குற இடங்களில் சர்ச்சு பாஸ்டர்ஸ் மாதிரி தான் நிறைய தடுக்கிறது, நிறைய பேர் தடுக்கிறது. அப்போ எனக்குரிய கூட்டம் இல்லை, எனக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம். நம்ம நினைப்போம் நமக்கு விரோதி இந்துன்னு நினைக்கிறோம். இந்துன்னு நினைக்கல, நமக்குள்ளே தான் இருக்கிற அந்த கிறிஸ்துவ. நமக்குள்ள எல்லா சபை பாஸ்டரும் உண்மையை விளம்பினால் உலகத்தில் எந்த ஒருத்தனும் பாவம் செய்ய மாட்டான். பாவத்துக்கு தண்டனை உண்டு, பாவத்துக்கு மரணம் உண்டு. அதெல்லாம் வசனத்தை படிக்கிறோம். பாவம் செய்கிறவன் மரணத்துக்கு பாத்திரவான், வசனம் இருக்குது. அப்போ பாவத்தை விட்டால் ஜீவனுக்கு பாத்திரவான். அதெல்லாம் படிக்கிறோம். நம்ம திருந்துறதுக்குள்ள செய்தி யாருமே கொடுக்குறல. பைபிள் ஒரே பைபிளை தான் நாங்களும் வச்சுருக்கிறோம், அவங்களும் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு மனிதன் திருந்துறக்கூடிய செய்தி இருந்து அவன் திருந்திருப்பான். நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி திருந்திருப்பேன், எனக்கு உண்மையான ஒரு பெந்திகோஸ்காரன் கிடச்சிருந்தா. நான் பிறகு சொந்த பைக்கை 10,000 அடகு வச்சு கர்நாடகாவில் ஆந்திரா கடப்பாக்கி போய் விபச்சாரம் மண்ணுக்கு போனேன். அங்கேருந்து பாதியில் கூட்டிகிட்டு வந்தார் ஆண்டவர். உண்மையான ஊழியக்காரன் வந்து உண்மையான சுவிசை சொல்லியிருந்தால் என்றைக்கே திருந்திருப்பேன். எவ்வளோ சிகரெட்டு அன்றைக்கே கோடீஸ்வரன் இருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது 500 ரூபா சாராயக்காரன் குடியேந்திரத்தினா இத்தனை வருஷத்தில் எத்தனை கோடீஸ்வரன் ஆகிறான். 60 கோடி விட்டு சாரி 1/2 கோடிக்கு மேலே பணத்தை வாங்குகிறான். சம்பாதிக்கலாம். குடியை விட்டால் பணம் நிற்கும். நான் குடியை விட்டுருந்தா எனக்கு 2000-3000 ஆகும். வீட்டு சாப்பாடு கிடையாது, ஹோட்டல் சாப்பாடு தான் ஃபுல்லாக. அப்போ எனக்கு ஒரு ஊழியக்காரன் எனக்கு அன்றைக்கு தோன்றி எனக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய மறுபடி சொல்லியிருந்தால் நான் இன்றைக்கே திருந்தியிருப்பேன். இவன் எத்தனை இடி வாங்க நிறுத்தியிருக்கலாம், எவ்வளோ அடி கொடுத்துருப்பேன் குடிச்சிக்கிட்டு.
அவளுக்கு பேர் இடி தாங்கின்னு தான் பேர். எங்கே அடித்தாலும் இந்த கையை தான் காட்டி தருவோம் இந்த இடம். அவள் எவ்வளோ பாவம் செய்திருக்கிறானா. உண்மையாய் பிரசங்கம் பண்ணியிருந்தால், உண்மையாய் ஊழியம் செய்திருந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். இவன் என்ன பண்ணுவான், வெந்திக்கோசாரம் வருவான், வெள்ளையும் சொல்லையுமா வருவான், பாதி மீசை எடுப்பான், இல்லை முழு மீசையும் எடுப்பான், மொட்டை அடி மாடி சொல்லுவான், ஆர்சிக்கு விரோதமாக பேசுவான். முதல் வேலை அவன் வேலையே, முதல் வேலை ஆர்சிக்கு விரோதமாக. அறியாமே சுட்டி காட்டு, தப்பு கிடையாது. ஒரே அடி ஆர்சியை வெறுத்துருவான், அடுத்து சிஎஸ்சி வெறுத்துருவான், அடுத்து பிஜேபியை, அந்த கட்சி, அந்த மத கட்சியை வெறுத்துருவான். 3க்கு விரோதமாக தான் அவனை பிரசங்கம் இருக்கணும். மனுஷனுடைய கேரக்டரை மாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார், மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. உன் மனசை மாற்றுறதுக்கு ஆண்டவர் வந்தார். நல்லதை செய்யன்னு சொல்ல வந்தார், நன்மை செய்யன்னு சொன்னார், அதை சொல்லணும். இந்த பெந்திக்கோஸ்காரங்க எடுத்த அடுப்பில் இந்த மதங்களுக்கு விரோதமாக பேசுனதுனால நமக்கு ஒரு பெந்திக்கோஸ்குள்ளே போக முடியாது. அப்புறம் நிறைய பேர் தாலி செயின் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த பெந்திக்கோஸ்குள்ளே போனால் அதுவும் போயிடும்னு நினச்சிட்டு நிறைய பேர் பயந்து போக மாட்டாங்க. ஆகவே மத பிரசங்கம் ஒரு மனிதனுக்குரியது, மனிதனை மாற்றக்கூடிய பிரசங்கம். அது ஆர்சியும் செய்யலை, சிஎஸ்சியும் செய்யலை. சிஎஸ்சியில் சாஞ்ச டெஸ்கில் ஏறி உட்காந்துருக்கணும். ஒன்றும் வேண்டாம், நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நம்ம சபைக்கு ஒரு சகோதரி வருவாங்க, லாஸ்ட்டு சாட்சி. நாகூரில் ஒரு சிஎஸ்ஐ சபைக்கு போகிறாங்க. அப்போது இந்த அம்மா கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க, இந்த சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஜெபம் பண்ணுறது அந்த பாஸ்டருக்கு பிடிக்காது. ஆவிக்குரிய ஜெபத்தை பண்ணுனா பாஸ்டருக்கு என்ன, நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, வியாதி நீங்குது, பிரச்சனை இல்லையே. உடனே இந்த அம்மாவுக்கு விரோதமாக சபையில் மந்திரங்கள் ஆதி இது. அப்போ ஆண்டவர் இந்த அம்மா என்னடா சொல்லி, நீ இந்த வர எலெக்ஷனில் இல்லை, உன்னை ஜெயிப்பிச்சு காட்டுறேன்னு சொன்னார். ஐயா ஜெபமா, எனக்கு ஜெயமா, எலெக்ஷனா, அதோ எனக்கு வேண்டாம், ஒரு டீமை ரெடியாகி நில்லுனாச்சு. பாஸ்டருக்கு விரோதமாக ஒரு டீமை நிறுத்தி இங்கே ஜெபம் பண்ணி அந்த டீமையே பாஸ் ஆக்கி வச்ச ஊழியம். உற்சவமாக கையை தட்டுங்க, நான் வரும் இல்லை. அல்லேலூயா. என்னெல்லாம் பண்ணி பார்த்தான், மந்திரவாதம்லாம். பாஸ்டர் வர நிறைய பேர் மந்திரவாதம்